ஃபைனலி திருஷ்யம் 3 படத்தை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் பார்ட் 1 அண்ட் 2 விட நல்லா இருக்கா இல்ல பார்ட் 1 அண்ட் 2 அளவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு பார்ட் 1 அண்ட் 2 எந்த அளவுக்கு ரசிச்சு பாத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த படமும் பிடிக்கும். பட் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ரொம்ப சலிப்பு தட்டிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்டா தான் எழுதியிருக்காங்க. பார்ட் 2க்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியில வந்து என்னென்ன பண்றாங்க, ஜார்ஜ் குட்டி அவர்கள் அவருடைய லைஃப்ல என்ன பண்றாரு, அதே போல அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறாரு, கடைசியில வந்து கல்யாணம் நடந்ததா இல்லையா, அகைன் வந்து அந்த கேஸ் ஓப்பன் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படமா தான் திருஷ்யம் 3 வந்து உருவாகிருக்கு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பாதி நிறைய பேருக்கு வந்து சலிப்பு தட்டும். பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி கடைசி ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் போதுமான அளவுக்கு என்கேஜிங்கா எடுத்திருக்காங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. அண்ட் அங்கங்க ஒரு சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் சூப்பரா இருந்தது. அதே போல டெக்னிக்கலி ஒரு ட்ரோன் ஷாட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுவும் டாப் நாச்சிங்கா இருக்கும். அதே போல காரோடைய மிரர்ல ஒரு வைட் ஆங்கிள் வச்சு எடுத்திருப்பாங்க காருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை, அதுவுமே வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். பட் இந்த படம் ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவான் அப்படிங்கிற சொற்றொடருக்கு ஏற்ற மாதிரி சினிமாவை ஆர்வத்தோடையும் புரிஞ்சுக்கிட்டு பார்க்குற ஒருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சூப்பரா இருக்கும். அதே நேரம் சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த படம் 1 and 2 நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது இல்லாம பார்ட் 4க்கு வேற சின்னதா வந்து ஒரு லீடுமே கொடுத்துருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம என்னதான் வந்து இப்படி நிறைய கேள்விகள் கேட்டாலுமே பார்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும்போது நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்க்காம இருக்க போறது இல்லை. ஸோ போதுமான அளவுக்கு என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் பார்ட் 4 வந்து எடுப்பாங்கன்றது நான் நம்புறேன். இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.